இப்படி ஒரு கணக்கு கொடுத்துறாங்க. 2x + 3y வந்து 34, x + y டிவைடட் பை y ஈக்குவல் டு 13/8, 5y + 7x என்ன அப்படின்றது கேள்வி. இப்போ சப்போஸ் இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 8x + 8y ஈக்குவல் டு 13y. இது நெக்ஸ்ட் 8x, இந்த 13 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா -5y ஈக்குவல் டு 0. இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது முதல் ஈக்குவேஷன். 2x + 3y ஈக்குவல் டு 34, 8x - 5y ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவும் தெரியும். இதில் எதுவுமே காமனாக இல்லை இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து 4ஆல் பெருக்கலாம். இந்த ஈக்குவேஷனை மொத்தத்தையும் 4ஆல் பெருக்கணும்னா 4 2 8, 4 3 12, 4 34 136. எப்படி? 4 30 120, 4 4 16, 120 + 16 136ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. மைனஸ்ன்னு போட்டோம்னா இது கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி 17yன்னு வந்துடும். இப்போ 136 - 0 136 வரும். இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 8. இதை அடித்தோம்னா 8. அப்போது ஒய்யோட மதிப்பு 8ன்னு வந்துருச்சு. சரி, இப்போ ஒய்யோட மதிப்பு 8ன்னு கண்டுபிடிச்சோம்ல. இங்கே பாருங்கள், எக்ஸ் + ஒய் 13ன்னு சொல்லி கொடுத்துருக்கானா. ஒய் வந்து 8ன்னா அப்போ எக்ஸு கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 13, ஒய் வந்து 8ன்னா இப்போ எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கணும்? 5. 13 - 8 5. அது ரெண்டும் சேர்த்தானா 13 வரும். இந்த இடத்துல இதோட மதிப்பு தான் கேட்குறான். அப்போ என்ன பண்ணலான்னா, ஒய் இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 8 40, எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 35. இப்போ ஆன்சர் என்ன? 75.